ஹாய், திஸ் இஸ் கிரியேட்டிவ் கோட். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃபெல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தாச்சு. இன்னும் அதை பார்க்காதவங்க என்னோட வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்விட்ச் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்விட்ச் கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நேம்லேயே இருக்க மாதிரி ஸ்விட்ச் நம்ம வீட்டில் நம்ம நிறைய ஸ்விட்சஸ் வந்து வச்சுருப்போம். அதில் ஒவ்வொரு ஸ்விட்சுமே வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்விட்ச் வந்து லைட் ஆன் பண்ணுறதுக்கு இருக்கும், இன்னொரு ஸ்விட்ச் வந்து ஃபேன் ஆன் பண்ணுறது இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்விட்ச் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் வந்து வச்சுருப்போம். எந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம கோட் ரைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே மல்டிபிள் பல்ப்ஸ் இருக்குது. இதில் நான் எந்த பல்பை கிளிக் பண்ணுறேனோ அதுதான் வந்து ஆன் ஆகணும். ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸை பார்க்கலாம். ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் பேரந்தீசஸில் வந்து அந்த ஸ்விட்ச் கீவேர்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இப்போ இந்த பேரந்தீசஸில் உங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். எக்ஸ்பிரஷனுங்கிறது உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் எனி கோடாக இருக்கலாம். அதில் இருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற அவுட்புட், அதை தான் வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 10 + 3 அண்ட் இந்த 10 + 3 கால்குலேட் ஆகி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் எக்ஸ்பிரஷன். அண்ட் இதை வந்து நம்ம டேரெக்டாக இங்கே ரைட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு வேரியபிளில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 + 3. இப்போது இந்த 10 + 3 கால்குலேட் ஆகி கிடைக்க போகிற எக்ஸ்பிரஷனை இந்த எக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ சிம்பிளாக இந்த ஸ்விட்ச் பேரந்தீசஸில் எக்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எதை செக் பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த பேரந்தீசஸில் வந்து பாஸ் பண்ணணும். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் எதுக்குன்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக. அண்ட் இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்க போகிற எக்ஸ்பிரஷன் ப்ராபப்ளி என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு எக்ஸில் கிடைக்க போகிறது 10ஆக இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு கேஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். இல்லைனா 13ஆக இருந்ததுன்னா அதுக்குன்னு நம்ம ஒரு கேஸ் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ எந்த கேஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கேஸ் ரைட் பண்ணுறதுக்கு கேஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். கேஸ் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் அதுவும் ஒரு பாகம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக கேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் கேஸ் கீவேர்டு பக்கத்தில் நம்ம கிடைக்க போகிற எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே 10ன்னு கொடுக்குறேன். இப்போது இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த எக்ஸ் எக்ஸ்பிரஷனில் நமக்கு 10 கிடைக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் கோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் நம்ம என்ன கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 வந்து நமக்கு எக்ஸ்பிரஷனில் கிடச்சிதுன்னா என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து இங்கே ரைட் பண்ணலாம். நான் அலர்ட் கொடுக்குறேன். அலர்ட்டில் வந்து எக்ஸ்பிரஷன் வேல்யூ இஸ் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் எண்ட் பண்ணுறதுக்காக செமிகோலன் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் கூட ரைட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைனில் தான் நம்மளோட கோட் ரைட் பண்ணுவோங்க. இல்லை, ஒருவேளை இந்த கேஸ் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த கேஸ் கீழே வந்து ரைட் பண்ணலாம். அண்ட் இப்போது என்னோட கேஸ் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. நமக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் 10 தான் கிடைக்குது அப்படின்னா எனக்கு இந்த அலர்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அலர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்விட்ச்குள்ளே அது இருக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து எனக்கு வெளியில் வந்துடணுங்கிறதுக்காக நம்ம பிரேக் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணோன்னா இந்த கேஸ் ட்ரூ ஆன உடனே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துடும். அண்ட் எக்ஸ்பிரஷனில் நமக்கு 10 தான் கன்ஃபார்மாக வரவங்கட்டு இல்லை, வேறு வேல்யூ கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்குது, 13 கிடைக்கும் அப்படின்னா நான் இன்னொரு கேஸ் கிளாஸ் வந்து ரைட் பண்ணலாம். கேஸ் கீவேர்டு பக்கத்தில் வேல்யூ என்ன எக்ஸ்பிரஷன்லேருந்து நமக்கு கிடைக்கும் அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிவிட்டு கோலன் வச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் அதுக்குன்னு ஒரு தனி அலர்ட் ஆர் எனி கோட், நீங்கள் என்ன கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரைட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது ட்ரூ ஆகுதுன்னா ஸ்விட்ச் கேஸில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிரேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனில் நமக்கு 13ங்கிற வேல்யூ கிடைக்குது அப்படின்றதால இந்த கேஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு. மேட்ச் ஆன உடனே எக்ஸ்பிரஷன் வேல்யூ இஸ் 13 அப்படின்ட்டு அலர்ட் வந்து பாப்அப் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எதுவுமே வந்து ட்ரூ இல்லை. இப்போ இது 13 வந்து நான் 12ன்னு மாற்றிடுறேன். இப்போது எந்த கேஸுமே வந்து இந்த எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகலைன்னா என்ன நடக்கணுங்கிறத வந்து நம்ம டிஃபால்ட் கேஸாக வந்து ரைட் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு எந்த கேஸ் கிளாஸும் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் கூட மேட்ச் ஆகலைன்னா என்ன நடக்கணும் அப்படின்றத இந்த டிஃபால்ட் கிளாஸில் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டில் alert not found அப்படின்னு ரைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்ற இந்த டிஃபால்ட் கிளாஸ் வந்து ட்ரிகர் ஆகி இந்த அலர்ட் வந்து பாப்அப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரைட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸை பற்றி பார்த்துட்டோம். அண்ட் இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த பல்ப் ஆன் அண்ட் ஆஃப்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரைட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் எந்த பல்பை கிளிக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு லைட்டு தான் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். டக்குன்னு நான் என்னோடய கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பல்புங்கிற ஐடியை வச்சு இமேஜ் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறேன். இங்கே எல்லா இமேஜ் எலிமெண்ட்டுக்கும் நான் பல்புங்கிற ஐடி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம். ஸோ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுறப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இமேஜை கிளிக் பண்ணுறப்போ டர்ன் பல்ப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போதெல்லாம் எனக்கு வந்து பல்புன்னு ஐடி வச்சுருக்க எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட கிளாஸ் நேமை வந்து நான் ஆன் அண்ட் ஆஃப்ன்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம HTML எலிமெண்ட்டில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற எலிமெண்ட்டை தான் வந்து இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் மற்ற எது கிளிக் பண்ணாலுமே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. பட் நமக்கு கிடச்சிருக்க டாம் ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் இமேஜ் தான். ஸோ அதனால தான் எந்த இமேஜை கிளிக் பண்ணாலும் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. பட் டாம் ரெஃபரன்ஸில் இந்த எலிமெண்ட்டை தான் வந்து பல்பாக வந்து கன்சிடர் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் பல்ப் மட்டும் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன, எல்லா பல்ப் இமேஜுக்குமே வந்து சேம் ஐடி இருக்கிறது தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு இமேஜுக்குமே வந்து ஒவ்வொரு பல்ப் நேம் வந்து ஆட் பண்ணுறேன். பல்ப் 1, பல்ப் 2, பல்ப் 3, பல்ப் 4, பல்ப் 5. அண்ட் இப்போ ஐடியெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை வச்சு ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ சேம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான். எக்ஸுக்கு பதில் நான் இப்போது செலக்டட் பல்ப் அப்படின்ட்டு வேரியபிள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அண்ட் நம்மளோட எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து செலக்டட் பல்ப். செலக்டட் பல்பில் நமக்கு கிடைக்க போகிற எக்ஸ்பிரஷனில் தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேஸ் கீவேர்ட் பக்கத்தில் நமக்கு கிடைக்க போகிற எக்ஸ்பிரஷன் வேல்யூ என்னவாக இருக்குங்கிறத வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பல்ப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இன்கேஸ் எனக்கு எக்ஸ்பிரஷனில் பல்ப் 1 கிடைக்கலாம் அப்படின்னு நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு எக்ஸ்பிரஷனில் கிடைக்கிற வேல்யூ பல்ப் 1 இருந்ததுன்னா என்ன நடக்கணுங்கிறத நான் இங்கே ரைட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி bulb 1 dot src equal to bulb onக்கான இமேஜ். ஸோ ஆல்ரெடி அது இருக்குது, அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் பிரேக். இன்கேஸ் பல்ப் 2ஆக இருந்தால் சேம் கோட் தான், பட் ஐடி வந்து சேஞ்ச் ஆகும். பல்ப் 2. ஸோ இந்த மாதிரி 5 பல்புக்கும் வந்து நம்ம 5 கேசஸ் வந்து ரைட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம 5 கேஸ் கிளாஸஸும் ரைட் பண்ணிட்டோம். அண்ட் டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆட் பண்ணிட்டோம். எந்த பல்புமே வந்து மேட்ச் ஆகலைன்னா நாட் ஃபவுண்டுங்கிற அலர்ட் வந்து பாப்அப் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்டுங்கிற அலர்ட் வந்து பாப்அப் ஆயிருக்கு, ஏன்னா இது வந்து எம்டி ஸ்ட்ரிங்.
ஸோ இப்போ வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். பல்ப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் 1 வந்து ட்ரூ ஆகிடுச்சு. கேஸ் 1ல் வந்து நான் பல்ப் 1 அப்படின்ற வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் வேல்யூவும் பல்ப் 1ங்கிறதால நமக்கு பல்ப் 1 வந்து ஆன் ஆகிருக்கு. அண்ட் இப்போ இதை நான் பல்ப் 4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் 4க்கு வந்துட்டு நான் பல்ப் 4 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸ் வந்து மேட்ச் ஆனதால் நமக்கு 4th பல்ப் வந்து ஆன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் யூஐலையும் சேஞ்சஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.